வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஈசிஆர் பாஸ்போர்ட்னா என்ன? இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்னா என்ன? ஈசிஆர் பாஸ்போர்ட் யாருக்கெல்லாம் குடுப்பாங்க? ஈசிஆர் பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க ஃபாரினுக்கு வேலைக்கு போகலாமா? கூடாதா? ஈசிஆர் பாஸ்போர்ட்ட எப்படி இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டா சேஞ்ச் பண்றது? இது போல கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈசிஆர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எமிகிரேஷன் செக் ரிக்வயர்ட் அப்படின்னு அர்த்தம். இசிஎன்ஆர்னா எமிகிரேஷன் செக் நாட் ரெக்வயர்ட் அப்படின்னு அர்த்தம். இசிஆர் பாஸ்போர்ட் யாருக்கு குடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, 10th கம்ப்ளீட் பண்ணாதவங்களுக்கு இசிஆர் பாஸ்போர்ட் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் யார் குடுப்பாங்கன்னா, 10th கம்ப்ளீட் பண்ணி பாஸ் ஆனவங்களுக்கு இசிஎன்ஆர் கேட்டகரி குடுப்பாங்க. உதாரணமா நீங்க 10th படிச்சு ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா, நீங்க இசிஆர் பாஸ்போர்ட் தான் உங்களுக்கு எலிஜிபிள். நீங்க 10th முடிச்சுட்டு பாஸ் ஆயிருந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க, 12th முடிச்சிருக்கீங்கன்னா, நீங்க இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஏன் 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இசிஆர் பாஸ்போர்ட், இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் எதுக்காக பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 10th முடிக்காதவங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாங்கன்னா, அவங்களுடைய பாதுகாப்ப நிலைநாட்டுறதுக்காக, அதாவது அவங்கள பாதுகாப்ப என்ஷூர் பண்றதுக்காக தான் இந்த இசிஆர் நடைமுறை கொண்டு வரப்பட்டது. நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அது 10th கம்மியா முடிச்சவங்க 50,000 சம்பளம்னு சொல்லிட்டு ஃபாரின் போயிருப்பாங்க. ஆனா போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வெறும் 15,000 சம்பளம் மட்டும் குடுத்துருப்பாங்க. 8 மணி நேரம் சொல்லியிருப்பாங்க. 16 மணி நேரம், 18 மணி நேரம்லாம் வேலை வாங்கியிருப்பாங்க. இது ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. வேற வேலைக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஆனா வீட்டு வேலைக்கு விட்டுருப்பாங்க. இது போல இந்தியால இருந்து படிக்காதவங்க ஃபாரினுக்கு வேலைக்கு போயிட்டு, அங்க கஷ்டப்படுறதுனால, இத சரி பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த இசிஆர் பாஸ்போர்ட். இந்த இசிஆர் பாஸ்போர்ட் எப்படி அவங்களுடைய பாதுகாப்ப என்ஷூர் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 18 கண்ட்ரிய லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 18 கண்ட்ரிக்கு யாரெல்லாம் இசிஆர் பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க வேலைக்கு போறாங்களோ, அவங்க கண்டிப்பா பிஓஇ அப்படின்றது ஒண்ணு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களால வேலைக்கு போக முடியும். அப்படி பிஓஇ எடுக்கலன்னா அவங்களால வேலைக்கு போக முடியாது. இந்த பிஓஇ எடுக்கிறதுனால எப்படி அவங்களுடைய பாதுகாப்பு என்ஷூர் பண்ணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிஓஇ அப்ளை பண்றது யார் அப்ளை பண்ணலாம்னா, எம்ப்ளாயர் அப்ளை பண்ணலாம். எம்ப்ளாயி அப்ளை பண்ணலாம். இத அப்ளை பண்ணும்போது உண்மையான எம்ப்ளாய்மென்ட் லெட்டர் குடுக்கணும். உண்மையான எம்ப்ளாய்மென்ட் குடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள எந்த வேலைக்கு சொல்லி கூப்பிடுறாங்களோ, அந்த வேலை மட்டும் தான் அவங்களால குடுக்க முடியும். அடுத்தது இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. பிபிபிஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்ன்மெண்ட் ஒரு இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ் அவைல் பண்ணாங்கன்னா, அங்க ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை நடந்துச்சுன்னா, இந்த இன்சூரன்ஸ் வச்சு அவங்க கிளைம் பண்ண முடியும். அதேபோல அவங்களுக்கு ஏதாவது ஆனா கூட அந்த இன்சூரன்ஸ் வச்சு ஃபேமிலி அவங்களுக்கு கிளியர் பண்ணிக்கலாம். இது போல பல சலுகைகள் இருக்கிறதுனால, இந்த இசிஆர் பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க, இந்த குடுக்கப்பட்ட 18 லிஸ்ட் கண்ட்ரில எந்த கண்ட்ரிக்கு வேலைக்கு போனாலும், கண்டிப்பா பிஓஇ எடுக்காம போக முடியாது. இதுதான் இந்தியன் ரூலா வச்சிருக்காங்க. அடுத்தது இந்த பிஓஇ அப்ளை பண்ணி வாங்குவது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஷ்டம் கிடையாது. உண்மையான எம்ப்ளாய்மென்ட் மூலியமா அதாவது ரெக்ரூட் பண்ணாங்கன்னா, ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர். ஆன்லைன்ல நீங்க அப்ளை செய்து வாங்கலாம். நம்ம சேனல்ல மிக விரைவாகவே எப்படி ஆன்லைன்ல பிஓஇ அப்ளை செய்த வீடியோ அப்லோட் செய்யப்படும். அத நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இசிஆர் பாஸ்போர்ட் இருக்கிறவங்க டூரிஸ்ட் விசாக்கு போறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உதாரணமா நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா இருப்பாங்க. அவங்க படிக்காம இருந்திருப்பாங்க. அவங்க வெளிநாட்டுக்கு டூருக்காக நம்ம கூட்டிட்டு போகும்போது, அவங்க இசிஆர் பாஸ்போர்ட் தான் வச்சிருந்திருப்பாங்க. அந்த இசிஆர் பாஸ்போர்ட் வச்சிருக்கிறதுனால டூர் போகக்கூடாது அப்படின்னு கிடையாது. உலகத்துல இருக்கிற எந்த மூலைக்குனாலும் டூரிஸ்ட்டுக்காக இந்த இசிஆர் பாஸ்போர்ட் வச்சு நீங்க டிராவல் பண்ணலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. வெறும் வேலைக்கு போறதுக்கு மட்டும் தான். அதுவும் அந்த இந்தியா லிஸ்ட் பண்ண 18 கண்ட்ரிக்கு நீங்க போகும்போது மட்டும் தான் இந்த பிஓஇ நடைமுறை இருக்கும். மீதி நாட்டுக்கு நீங்க போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. உதாரணமா இசிஆர் பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்க ஸ்ரீலங்காவுக்கு வேலைக்கு போறாங்கன்னா, அவங்க பிஓஇ எடுக்க தேவையில்ல. அதே பேசஞ்சர் துபாய்க்கு போறாங்க, இல்ல குவைத்துக்கு போறாங்கன்னா, இசிஆர் பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்க கண்டிப்பா பிஓஇ எடுத்தா தான் அலோ பண்ணுவாங்க. அடுத்தது இசிஆர் பாஸ்போர்ட்ட எப்படி இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டா மாத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 வகையில மாத்தலாம். ஃபர்ஸ்ட் அவரு 10th எழுதி கிளியர் பண்ணி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா, அத பேஸ் பண்ணி இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டா மாத்திக்கலாம். 2வது டைப் அவர் ஏற்கனவே ஃபாரின் போயிட்டு 3 வருஷம் அங்க ஸ்டே பண்ணியிருந்தாருன்னா, அந்த டீட்டெயில்ஸ வச்சு அவரு இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது 50 வயசு முடிஞ்சிருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்லேருந்து இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
நான் குடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாருக்காவது இந்த டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும். உங்களுக்கு பாஸ்போர்ட் பத்தி வேற ஏதாவது டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் டிராவல் சம்பந்தமாகவும், பாஸ்போர்ட் சம்பந்தமாக எந்த வீடியோ இருந்தாலும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.